அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வழியில். என்ன மாணவர்களே, எல்லாரும் காலாண்டு தேர்வுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? காலாண்டு தேர்வுக்கான கால அட்டவணை தான் இந்த காணொலியில் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த கல்வி விதைகள் சேனலை பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன்னா டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளுடைய நோக்கம் 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கிறதா நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி தான் இந்த கல்வி விதைகள் வலைவலியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் மாணவர்களுடைய சப்போர்ட்டை நமக்கு அவசியம் தேவை. நீங்கள் அதே மாதிரி இந்த காலாண்டு தேர்வில் நம்ம எவ்வாறு பாஸ் பண்ணலாம், எந்தெந்த கேள்விகள்லாம் முக்கியமாக இடம்பெறும், ஸ்லோனஸ், பர்டிகுலராக ஸ்லோனஸ் தமிழே கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த சேனலை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் கிடைக்கும். இன்றைக்கி அதற்கான மாலை 10/9/2024 மாலை 6 மணிக்கு ஒரு இணைய வகுப்பு இருக்குது. காலாண்டு தேர்வை நாம் எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்வதுன்ட்டு அந்த வலையில் நேரலையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, காலாண்டு தேர்வு என்றைக்கு ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 20ஆம் தேதியில் ஆரம்பித்து 27ஆம் தேதி முடியுது. எந்தெந்த நாளில் என்னென்ன எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வழியாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் ஒன்றும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம 6 to 10 ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப்பில் போட்டோம். இப்போ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 11th and 12th பார்க்க போகிறோம். 11th பாருங்கள், மதியம் 1:15 இருந்து 4:30 வரைக்கும் நடக்கும். அதில் 1:15 இருந்து 1:25 வரைக்கும் 10 நிமிஷம் ரீடிங் கொஸ்டின் பேப்பர். 1:25 1:30 வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை த கேண்டிடேட். 1:30 4:30 வரைக்கும் தான் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏனோ தானன்ட்டு எழுதாதீங்க. ஒரு முக்கியமான தேர்வு, 100 மதிப்பெண் கொண்ட முதல் தேர்வு. இந்த தேர்வில் நம்ம கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணணும். பாருங்கள், 19ஆம் தேதியே உங்களுக்கு ஆரம்பிச்சிருது. 19ஆம் தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜ் நடக்குது. 20ஆம் தேதி இங்கிலீஷு. 21 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். 23 மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, டியூரேஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். 25ஆம் தேதி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங், ஒகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப். இது 11th. 12th பாருங்களேன், அதே தான். காலையில் பரீட்சை 9:30 12:45 வரைக்கும் நடக்குது. அதில் 9:30 to 9:40 வரைக்கும் ரீடிங் த கொஸ்டின் பேப்பர். 9:40 to 9:45 வெரிஃபிகேஷன் ஆஃப் த பர்டிகுலர்ஸ் பை த கேண்டிடேட். 9:45 12:45 வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் இவங்களுக்கும் சேம் ஆஸ் இட் இஸ் 11th மாதிரியே தான் 19ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. காலையில் இவங்களுக்கு பரீட்சை, 11th மதியம் பரீட்சை. தமிழ் 20ஆம் தேதி இங்கிலீஷ், 21 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், 23 மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். 25ஆம் தேதி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப். 26ஆம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங், ஒகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. ஸோ அவ்வளோதான் மாணவர்களே. இது 11th 12th கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே நம்ம 6 to 10 பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டிஸ்பிளே பண்ணிடுறேன். பாருங்கள், 6க்கு காலையில் 9:30 11:30 வரைக்கும், 7th 1:15 3:15 வரைக்கும், 8th 9:30 12 வரைக்கும், 9th 1:15 4:30 வரைக்கும், 10th 9:30 12:45 வரைக்கும். ஸோ இவங்களுக்கு 9th 10th 3.25 மணி நேரம்,
6த்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம், 7த்துக்கு 2 மணி நேரம், 9த்துக்கு வந்து 2.5 மணி நேரம் பரீட்சை. 20ஆம் தேதி எல்லாமே தமிழ், 21ஆம் தேதி எல்லாமே ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஇடி, 23ஆம் தேதி இங்கிலீஷு, 24 ஆப்ஷனல் லாங்குவேஜ், 25 மேக்ஸு, 26 சயின்ஸு, 27 சோஷியல் சயின்ஸ். இதுதான் நம்மளுடைய காலாண்டுக்கான ஒரு கால அட்டவணை. இதை வந்து நீங்கள் இந்த தேதிக்குள்ளே நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்துடுங்க. இது வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துடைய வினாத்தாளை வந்து கீழே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பு அல்லது மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம முடிந்தவரை அதற்கான விடை குறிப்புகளை தயார் செய்து வழங்குவோம். இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் மாவட்ட வாரியாக கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த கொஷின் பேப்பரில் எந்த மாவட்டம் அப்படின்னு மேலே எழுதி அந்த கொஷின் பேப்பரை எனக்கு அனுப்புங்க. முடிந்தவரை நம்ம வந்து அதுக்கான விடை குறிப்புகள் ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த வினாத்தாளை வந்து நம்மளுடைய போஸ்ட்டில் இருக்கும். அடுத்த வருஷம் மாணவர்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து பல்வேறு மாவட்ட வினாத்தாள் படிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு உதவி மட்டும் மாணவர்கள் ஆசிரியர் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அந்த மாவட்டத்துடைய வினாத்தாள் வந்து முடிந்தவரை கசக்காமல் எந்தவருடைய மாணவருடைய நம்பரும் எழுதாமல் ப்ளைன் கொஸ்டின் பேப்பரை ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் மாற்றி அதில் வந்து உங்கள் மாவட்டத்துடைய பேரை எழுதி பிடிஎஃபாக மாற்றி எனக்கு அனுப்புங்க. அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இல்லை மெயில் ஐடி அனுப்புவார் தான் மெயில் ஐடி அனுப்புங்க. இது ஒரு விண்ணப்பமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க. நம்ம வந்து அடுத்த வருஷம் நமக்கு வந்து இது மிக எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.